ஒரு ரோல்ல 6 நோட்டு தான் போட முடியும். அது கூட சின்னது பெருசுன்னு வித்தியாசம் வருது. பெரிய நோட்டுக்கெல்லாம் போட்டா ஒரு 4 நோட்டு தான் போட முடியும் போல இருக்குலாம். ஒரு ரோல் வந்து 30 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். பெரிய நோட்டா போட்டா 4 நோட்டு தான் வரும். மீடியம் சைஸும் சின்ன நோட்டுக்கும் போனதுனால 6 நோட்டுக்கு வந்துருக்கு. பாப்பா பாப்பா அங்க இது தள்ளி விட்டுரு பாப்பா. இவன் பார்த்து இவன் பின்னாடி வந்து உட்காந்து ஸ்டூல் எடுறா. ஸ்டூல் அது சரி. இவன் பின்னாடி வந்து உட்காந்துக்க நீ தெரியல. ஏய் நீ தள்ளுறா நீ என் பின்னாடி தான் இப்படி வந்து உட்காந்து. நான் புக்ஸ் வந்து அடிக்குவேன். நீங்களே தள்ளா புக்ஸ்ல அடிக்கலாம். யார் அடிங்க அவங்க நான். நீ அடிக்க மாட்டற. சொல்றேன். கை கட்டு. டீச்சர் வலிக்குது. நான் சொல்லும் போது என்னதுன்னு கேக்குறேன். அதெல்லாம் பழப்போது. இன்சைடு வா. என்னது கேக்குறேன். இன்சைடு வா. என் பக்கத்துல உட்காரு. இங்கடா வருவா. அப்போ புக்ஸ்ல யார எடுக்கிறது? நான் அப்படி தூக்கி போடுறேன் வா. நான் தூக்கி போட்டா நான் காட்டு சொன்னோம். கேட்சன் கேட்ச வளருது இங்க புக்கு. சாமி அந்த நோட்டையும் புக்கையும் யாராவது தூக்கிட்டு போயிடுற மாதிரி தான் பாதுகாப்புக்கு உட்காந்துட்டு இருக்கிறாரு. வீட்டில் ஸ்கூலில் பாதுகாப்பாக உட்காந்தா கூட ஒரு நியாயம் இருக்குது. கிளை போல இல்லை பார்த்து தானே உட்காந்துட்டேன். கொடுக்குற அப்படியே கையில் வாங்கிக்கோ. ஏன் நாய் ஓலையிடுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் பண்ணாத கம்னு பண்ணாராம். புகழ்ராட்சிய போட்டாங்களாப்பா. இந்த சைஸ் நோட்டுக்கு ஒரு 3 நோட்டுக்கும் இதை விட கொஞ்சம் இவ்வளோ சைஸ் இருக்கிற இந்த நோட்டுக்கும் இது ஒரு 3 நோட்டு இது ஒரு 3 நோட்டு மொத்தமாக 6 நோட்டு தான் போட்டிருக்கேன். ஒரு ரோலுக்கு ஒரு ரோல் 30 ரூபா. நான் படிக்கும் போது 1 ரூபா ஒரு ஷீட்டு கொடுத்து வாங்குவோம். நல்லா ஒரு பெரிய நோட்டுக்கே போடலாம். அப்படி பார்த்தா 1 ரூபா அப்போ 30 ரூபா கொடுத்து வாங்கினா 30 நோட்டுக்கே போடலாம் போல. இப்போ 30 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். 6 நோட்டு தான் போட முடியுது. எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? விலைவாசியில் சொல்கிறேன். போட்டாங்களா? சரிகமாப்பா போட்டாங்களாம்மா. ஸோ நாங்கள் போய் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நோட்டு கலாட்ட போடுறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சீசன் வந்து இவர் கலந்துக்க போறாரா? ஒரு பாட்டு பாடுறேன். அவங்க கேட்டு சொல்லட்டும் நீ கலந்துக்கலாமா வேண்டாமான்ட்டு. நீ உரியடிக்கிறத நாங்கள் தான் பார்த்துட்டேன். நேற்று எங்கள் ஊரில் உரியடிக்கிற திருவிழா நடந்துச்சு. இவன் வந்து அம்மா நான் கலந்துக்கிறேன்னா சரி அடித்தாலும் சரி அடிக்காலும் சரி போனா போதும் அப்படின்ட்டு அவனை சேர்த்து விட்டா அவன் என்ன தெரியுங்களா பண்ணா, அந்த தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி நல்லா ஊற்றிட்டு கட்டை கட்டி விட்டுட்டு ஒரு சுற்றிட்டு அமுச்சு விடுவாங்க. இவன் பாட்டுக்கு நேரம் வாடனா இவன் சைடாகவே போயிட்டுருக்கிறான். அவங்களும் கூட வரவங்கெல்லாம் இழுத்து விட்டுறாங்க. ரோட்டு பக்கமாக வாடன்னு இழுத்து விட்டுறாங்க. ஒரு 2 முறை இழுத்து விட்டாங்க. மறுபடியும் அவன் அப்படியே அவங்கள தள்ளி விட்டு சைடாகவே போயிட்டே இருந்தான். மறுபடியும் இழுத்து விட்டாங்க. நான் விளையாட்டுக்கே வரலன்னு வந்துட்டான். சும்மா ஒரு 4 ஸ்டெப்பு கூட வரல. இவன் பேசுகிறான் அடுத்த சீசனுக்கு சரிகமாப்பா பாட்டு பாரு. இவன் பாடத்தை வச்சு தான் அடுத்த வாட்டி சரி சேர்க்கறதான் என்ன. சீக்கிரம் பாடு. நான் போய் ப்ரோக்ராம் பார்க்குறேன். மைக் கொடு இருங்க. என்னோட ஸ்பெஷல் மைக் வந்துட்டோம். எத்தனை நோட்டுறான்? 1 2 3 இன்னும் 4 நோட்டு போடணும். ஓகே.